வணக்கம். போன வெள்ளிக்கிழமை லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நம்ம டீட்டெயிலாகவே பேசியிருந்தோம். இருந்தாலும் நான் சொல்லியிருந்தேன் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ ஒரு 5-10 மினிட்ஸில் நான் இதை பற்றி என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிடுறேன். பொதுவாகவே ஒரு வேலை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதை இன்னொருத்தட்ட சொல்லக்கூடாது அப்படிம்பாங்க. ஸோ இன்னொருத்தட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது இப்போ கும்பலாக சொன்னால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். நான் இதான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறது அப்படிங்கிறது மோஸ்ட்லி ஒரு ஃபெயிலியரில் தான் போய் முடியும். அதே மாதிரி நிறைய அந்த மோட்டிவேஷ்னல் இந்த வீடியோஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீ என்ன செய்கிற அப்படிங்கிறத இன்னொருத்தட்ட சொல்லாத, மற்றவங்ககிட்ட சொல்லாத அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். பட் இதையெல்லாம் தாண்டி நம்ம ஒன்று சொல்லி செய்கிறோம் அப்படிங்கும்போது எனக்கே இது நடக்குமா, இல்லை இதில் என்னென்ன ஃபெயிலியர்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. ஒரு பக்கம் இருக்குது, அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஓகே, சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் செய்கிறத சொல்லிகிட்டே செய்வோம். நடக்கிறது நடக்கட்டும், என்னென்ன ஃபெயிலியர்ஸ் வருது அதையும் பார்ப்போம். ஆனாலும் ஒரு விஷயம் இதில் நான் மறைக்கிறேன். மேக்ஸிமம் அது ஒரு 5 பேர்த்துக்கு தான் தெரியும். அது அந்த கிளாஸ் வந்தவங்களுக்கு தான் தெரியும். மற்றவங்களுக்கு தெரிய வேணான்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் அந்த ஒரு விஷயமாவது சீக்கிரட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஓகே, என்ன அந்த விஷயம் அப்படிங்கிறது நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் ஒரு 2-3 வரி இதை சொல்லிவிட்டு சொல்லலாம் அப்படின்ட்டு தான். இப்போ 2 மாதமாக நம்மளோட ட்ரேடிங் இது நான் லைவில் ஷோ பண்ணியிருப்பேன். ப்ளஸ் டெலிகிராமில் கால்ஸ் கொடுத்து வந்திருப்பேன். ஸோ அதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அது டெய்லி நமக்கு ஒரு 1% கொடுக்குது அப்படின்னா இதை இன்னும் எப்படி ஒரு சரியான வழியில் எடுத்துகிட்டு போகலாம், என்னென்னலாம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட்டை நம்மளால் ஜாஸ்தி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சிருந்தோம். இப்போ கோல்டில் எனக்கு தெரிஞ்சு நான் கிட்டத்தட்ட ஒரு 100 ட்ரேடு பண்ணிட்டேன். இந்த ரீசெண்டாக ஒருத்தர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கோல்டு மட்டும் இல்லாமல் கரன்சி, மேஜர் கரன்சி இதெல்லாம் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 ட்ரேட்ஸுக்கு மேலேயே பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த இதெல்லாமே ரீசெண்டாக நடந்த விஷயங்கள். இந்த 500 ட்ரேட்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு 1% வருதான்னா எஸ் வருது. 1%க்கு மேலேயே வருது, அது ஒன்று இருக்குது. பட் மினிமம் நமக்கு 1% வருதா அப்படின்னு பார்த்தா கோல்டில் ரொம்ப சீக்கிரம் வருது. கரன்சியில் கொஞ்சம் லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். பட் நம்மளோட மார்ஜினுக்கும் அந்த லாட் சைஸுக்கும் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. பட் நம்மளால் 1% கரன்சிலையும் அச்சீவ் பண்ண முடியும். சரி, இந்த 1% வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 800 நாள் அல்லது 800 ட்ரேட். இப்போ ஒரு 3000 USD சொல்கிறாங்க. நீங்கள் 1000 USD கூட வச்சுக்கலாம். பட் நான் இப்போ இந்த பண்ண ப்ராஃபிட்டு இதெல்லாம் வச்சு பண்ணும்போது ஒரு 3000 USD வச்சு நம்ம டெய்லி ஒரு 1% பண்ணோம்னா, அண்ட் இன்னொன்று இப்போ நான் சொல்கிறத நீங்கள் உங்களோட கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள். நான் என்ன ஃபைனல் அமௌண்ட் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறதில்ல. நீங்களே போட்டு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நீயே இந்த வீடியோவில் சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. இல்லை, இது இப்போ நானாக சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப மிகைப்படுத்தின மாதிரி இருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல மிகைப்படுத்துறது அப்படின்னா இந்த அமௌண்ட்டு கிடையாது. இப்போ நீங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ வந்துடும், இவ்வளோ ப்ராஃபிட் வரும், இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம் அப்படி கிடையாது. நான் இந்த இடத்துல ஹைலைட் பண்ண வேண்டியது அப்படின்னு கூட சொல்லலாம். ஹைலைட் பண்ண வேண்டியது இந்த டோட்டல் இது கிடையாது. ஏன்னா அது ரொம்ப பெரிய அமௌண்ட். நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். என்ன ஃபார்முலா அப்படின்னா அதை நான் சொல்லிடுறேன். 3000 இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, டெய்லி 1%. நீங்கள் டெய்லி காம்பவுண்டில் போடுங்க. சாட்டர்டே சண்டே போடாதீங்க. அது என்ன வெப்சைட் என்ன வேணும்னா கூட சொல்லுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணிடுறேன். அந்த இதிலே போய் பண்ணுங்கள். ஸோ அதில் டெய்லி காம்பவுண்ட்னு இருக்கும். அதில் சாட்டர்டே சண்டேவை எடுத்து விட்டுட்டு மந்த்லி இந்த 20-22 டேஸ் வரும் இல்லையா, ட்ரேடிங் டேஸ், அது மட்டும் எடுத்துக்கங்க ஃபார் ஒரு 3 இயர்ஸ். ஏன்னா 3 வருஷம் அப்படிங்கிறது அது ரொம்ப சீக்கிரம் ஓடிடும். இல்லை நான் 1 இயர் போடுறேன் அப்படின்னா நீங்கள் 1 இயர் கூட போட்டுங்க. அதுவே ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் காமிக்கும். ஏன்னா நீங்கள் நார்மலாக 1%னாலே என்னாச்சு உங்களுக்கு மந்த்லி 20% ஆச்சு. அப்போ அது இயர்லி அப்படிங்கும்போது என்ன ஆச்சு? இப்போது இந்த மாதிரி டெய்லி 1% பண்ணுறோம். நமக்கு அடுத்த ஒரு 3 இயர்ஸ் அப்படின்னா 784 டேஸ் வரும். ஸோ அதுதான் நான் 800 நாள் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த 800 நாள் நீங்கள் இந்த கண்டினியூஸாக இந்த வேலையை நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன அமௌண்ட் வருது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போது இந்த கால்குலேஷன் போடுறதெல்லாம் ஈஸி. பட் இதை நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ், பண்ண முடியும். கோல்டில் டெய்லி ஒரு 3 பாயிண்ட். இதில் நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் நோட் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ ஜூலை 1ஆம் தேதி இந்த வேலை நாங்கள் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். இது பற்றி நான் லைவில் சொல்லியிருந்திருப்பேன், போன லைவில். அப்போ நமக்கு என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா, டெய்லி நம்ம கோல்டில் 1% பண்ணோம்.
விச் இஸ் 3 பாயிண்ட். ஓகேங்களா, 3 பாயிண்ட் பண்ணணும். இதில் வந்து நான் கோல்டு பண்ணலை, கரன்சி பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் சேஃபர் சைட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு உண்டான சில லாட் சைஸ் வந்து நம்ம பார்க்கணும். அது நான் வந்து ஒரு தனி வீடியோவை நான் போடுறேன், பட் இப்போதைக்கு இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் போடுறேன். பட் நீங்கள் இல்லை நான் இந்த ப்ராஜெக்டில் இந்த ஜேர்னியில் நான் வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். உங்களுக்கு நான் சொல்லாட்டினா கூட கால்ஸ் கொடுக்கும்போதே என்ன லாட் சைஸ் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணி தான் நான் கொடுப்பேன். ஸோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. மற்றபடி இதில் நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒரு நாளைக்கு ஒரு 1% வரும், ஒரு நாளைக்கு 1% வராமையும் இருக்கும், ஒரு நாளைக்கு 1%-ஐ தாண்டி சொல்லப்போனால் 5%லேருந்து 10% வரைக்கும் வரும். இப்போ லாஸ்ட்டாக ஒரு ரேலி எல்லாம் நடந்தது இல்லையா, ஸோ அந்த மாதிரி எல்லாம் கூட நடக்கும். இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, டெய்லி நம்ம என்ன பர்சன்டேஜ் பண்ணுறோமா பண்ணலையா, இதுதான். இல்லை லாஸ் பண்ணுறோமா, ஸோ இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். இப்போ இதில் என்னென்னா, நம்ம லாஸ் பண்ணோம்னா, இப்போ இன்றைக்கி ஒரு 1% லாஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த நாள் ஒரு 2%ஓ 3%ஓ நம்ம அந்த மார்க்கெட்டோட ரேலியை நம்ம பிடிக்கணும். ஏற்கனவே நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். டெலகிராமில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஓகே, இதில் வந்து அடுத்த 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து 1% புக் பண்ணிருப்போம், வெளில வந்துடுவோம், ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பெரிய ரேலி கொடுக்கும். நம்ம சொல்லி மார்க்கெட் வந்திருப்பாங்க, அவங்கெல்லாம் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. அது போக மெசேஜ் வேறு அனுப்புவாங்க, நான் இன்றைக்கி இவ்வளோ பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்போது உங்களோட அந்த கண்ட்ரோல் இருக்குது இல்லையா, அது உங்களை தாண்டி போயிடக்கூடாது. இவன்லாம் ப்ராஃபிட் பண்ணிட்டான், நான் பார்த்து வளர்ந்த பையன், இவன்லாம் ப்ராஃபிட் பண்ணுறான், நாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உள்ள மார்க்கெட்டில் இறங்கக்கூடாது. அண்ட் நான் சொல்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். எதுவாக வேணால் இருக்கலாம், எந்த காரணத்துலேயும் நீங்கள் வந்து இந்த ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. அப்புறம் நாம் வெளியே போகிறோம், இந்த அடுத்த ஒரு வாரம் இருக்க மாட்டோம், இந்த 800 நாளோட இது மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்றைக்கி வந்து கொஞ்சம் லாட் சைஸை சேஞ்ச் பண்ணிடுவோம். அப்போ நம்ம வந்து 0.01 போடுற இடத்துல 0.02 போட்டோம்னா நமக்கு 1%க்கு 2% கொஞ்சம் சீக்கிரமே வந்துடும். நாளைக்கு வேறு தங்கச்சி கல்யாணம், ஊருக்கு போனோம் அப்படின்ட்டுலாம் இந்த இது பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராஃபிட், 2வது வந்து எமோஷ்னல் கண்ட்ரோல், 3வது வந்து லாட் சைஸ். அண்ட் ரொம்ப முக்கியமாக இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது ஸ்ட்ராட்டஜி. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இது வந்து உங்களுக்கே தெரியும், டிசிப்ளினு, எமோஷ்னல், எங்கே போனாலும் இதுதானே இல்லையா. டாக்டர்கிட்ட போனால் என்னப்பா நல்லா சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குற மாதிரி இது வந்து ஒரு சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த சாதாரண விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. ஓகே, ஸோ இதை விட்டுருங்க. இதெல்லாம் தாண்டி நமக்கு தேவை ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம பை ஆர்டர் போட்டோம் அப்படின்னாலே மார்க்கெட் வந்து ஒரு 5 பாயிண்ட் மூவ் ஆகணும். நான் கோல்டில் சொல்கிறேன், எங்கே கீழேன்னு கேட்காதீங்க. நம்ம பை பண்ணோன்னா மார்க்கெட் மேலே போகணும், அதே மாதிரி செல் பண்ணுறோன்னா கீழே வரணும். ஸோ இது வந்து ஒரு பேசிக். இப்போது இதில் இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸ்டாப் லாஸ். நாம் ரொம்ப சீக்கிரம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுறோம். ஆனால் அதே சமயம் நம்மளோட ஸ்டாப் லாஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 10 அல்லது 15 பாயிண்ட் இருக்கும் கோல்டில். மற்ற எதில் எடுத்திங்கனாலும் சரி. இப்போ யூஎஸ்டி ஜேபியிலலாம் நம்ம நிறைய தடவை ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், அது உங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி யூரோ யூஎஸ்டி. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ கோல்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய என்ட்ரி கிடைக்கும். எல்லா என்ட்ரிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3-4 பாயிண்ட் டார்கெட்டுங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் அதிகம். அப்போது ஒரு ட்ரேடு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா நமக்கு 3 அல்லது 4 ட்ரேடு நமக்கு தேவைப்படும். அண்ட் இன்னொன்று, இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ் தான். இது ஃபஸ்ட்டு ஒரு மாதம் இருக்கலாம், போக போக இது வந்து மாறும். நான் ஏற்கனவே இந்த $300 சொல்லியிருந்தேன், அதே ஃபார்முலா தான். ஸோ இந்த ஃபார்முலா அப்படிங்கிறதுல வந்து எந்த மாற்றமும் நம்ம கொண்டு வர போகிறதில்ல. ஒரே ஒரு விஷயம், நம்ம 1% பண்ணுறோம், அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த ட்ரேடு மிஸ் ஆகிருச்சு, இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து நம்ம கொடுத்து கால் வந்து பார்க்கல, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மந்த்து மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது வந்து அந்த மந்த். இப்போ நம்ம வந்து ஒரு 1 மந்த் முடிக்கிறோன்னா 20 டேஸ். இப்போ 800 நாளில் 20 டேஸுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த 20 டேஸ் தான். ஃபஸ்ட்டு 20 டேஸ் நம்ம க்ராஸ் பண்ணிட்டோமா, அதுக்கப்புறம் 40 டேஸ் க்ராஸ் பண்ணிட்டோமா, அப்புறம் 60 டேஸ் க்ராஸ். இதுதான் இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கனாலே ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வந்துடும் உங்களுக்கு. அண்ட் ஃபைனலாக இன்னொன்று சொல்லிடுறேன், நீங்கள் வந்து கால்குலேட்டர்லாம் பண்ணி பார்த்துருந்துருப்பீங்க இந்நேரம். ஓகே, வீடியோ பார்த்துட்டே இந்நேரம் பண்ணியிருப்பீங்க. நான் சொல்கிற 1%-ஐ 0.5% ஆக்குங்க. 800 நாளை 400 நாள் கூட ஆக்கிடுங்க.
இதுவே வந்து பெரிய ஒரு விஷயந்தான். இதை அச்சீவ் பண்ணிட்டாலே. ஸோ இது வந்து பாசிபிள் தான், பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். பட் பார்ப்போம், முயற்சி பண்ணுவோம். என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நான் டெய்லி வீடியோவில் சொல்லிடுறேன், நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்ட்டு. இந்த கான்செப்டை வந்து நான் ஃபண்டட் அக்கௌண்ட்டில் பண்ணுறேன், இதில் பண்ணுறேன், அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. இது ஃபண்டட் அக்கௌண்ட்டுக்கு உண்டான கான்செப்டே கிடையாது. ஸோ அதனால் இதை நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட்டில் போய்ட்டு ட்ரை பண்ணாதீங்க, தயவு செய்து பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். நான் ஒரு 5 பேர் 10 பேர் கேட்குறீங்கன்னா அது நான் தனியாகவே நான் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் ஃபண்டட் அக்கௌண்ட்டு, இன்றைக்கி கூட காலையில் ஒருத்தர் கேட்டிருந்தார், இந்த மாதிரி சார் வெள்ளிக்கிழமை நீங்கள் பண்ணியிருந்தீங்க, அந்த வீடியோ நான் பார்த்தேன், பேசியிருந்தீங்க, இதை நான் வந்து ஃபண்டட் அக்கௌண்ட்டில் பண்ணலாமா அப்படின்னு. ஃபண்டட் அக்கௌண்ட்டில் பண்ணாதீங்க. இதுக்கு தேவை ரொம்ப முக்கியமாக ஸ்ட்ராட்டஜி, டிசிப்ளின்னு, அது இதுன்னு 1008 சொன்னாலும் புரோக்கர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில புரோக்கர்ஸ் பேர்லாம் நம்ம சொன்னோம்னா அப்புறம் திருப்பி பிரச்சனைகள் வரும். இந்தந்த புரோக்கரில் ஏன்னா நம்ம வந்து பெரிய ப்ராஃபிட் வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அந்த புரோக்கரில் வந்து கொடுக்கணும், அதை பார்த்துங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பேசுவோம், சரியா? ஸோ இது வந்து பாசிபிளாக நாட் பாசிபிளான்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து பாசிபிள்னு கமெண்ட் பண்ணால் ஒரு பூஸ்ட் கிடச்ச மாதிரி. ஸோ நாட் பாசிபிள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது நான் உங்களுக்குன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ எனிவே நான் என்ன நானே நான் மோட்டிவேட் பண்ணிக்கணும்னு வச்சுக்கிங்களேன். ஸோ அதனால தான் நான் உங்களை கேட்குறேன். ஸோ ப்ளீஸ் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, ஸோ இனி ஜூலை 1லேருந்து ஜூலை 1ஆம் தேதி இருக்காது, 1ஆம் தேதி தான் ட்ரேட் பண்ணுறோம். ஸோ 2, 3 அப்படிங்கும்போது நாங்கள் நேற்று என்ன ட்ரேட் பண்ணோமோ அதை பற்றின ஒரு வீடியோவோ அல்லது சின்ன ஷார்ட்ஸாவோ ஏதாவது ஒரு இதில் நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணிடுறேன். மேற்கொண்டு வரக்கூடிய நாட்களில் இதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். சரிங்க, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.